ஹை கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு மூவில இருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு. இப்போ ரீஷூட்டிங் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. படத்துல ஒரு புது வில்லனையுமே ஆட் பண்ணிருக்காங்க. அதை ப்ளே பண்றது ஜியங்காலோ எஸ்போசிட்டோ தான். இது என்ன வில்லன் ரோல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இந்த வீடியோல பாத்துருவோம். மோஸ்ட்லி இந்த வீடியோ இந்த ஒரு செட்லிக் போட்டோஸையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் வர வேண்டிய இந்த படம் எதுக்கு நெக்ஸ்ட் டே தள்ளி போச்சுன்னா ரொம்ப புவரான எக்ஸிகியூஷன்ல மட்டமா இந்த படத்தை எடுத்து வச்சதுதான். டெஸ்ட் ஆயிஸ் இந்த படம் நல்லா இருந்த மாதிரி சொல்லிட்டாங்க. தோர் 4 தோர் பேருக்கு எடுத்த மாதிரி கேப்டன் அமெரிக்கா 4ல கேப்டன் அமெரிக்கா பேரையும் கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு, கேரக்டர்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கனால இன்னும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 22 நாள் இப்போ ஷூட்டிங் பிளான் பண்ணிருக்காங்க. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் வந்து ஏகப்பட்ட செட் போட்டோஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. அப்படி லீக் ஆனது வந்து 3 விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜியங்காலோ எஸ்போசிட்டோ எம்சியூக்குள்ள வரப்போறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வெளியே வந்துட்டாரு. ஆனா ஃபேன்ஸ் ஆசைப்பட்ட மாதிரியான கேரக்டர்ல அவர் உள்ள வரல. ஃபேன்ஸ் ப்ரொஃபசர் எக்ஸ் இல்ல டூம் இல்ல கேங் அப்படி ஃபேன்ஸ் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க. சம் பொட்டன்ஷியல் ஆக்டர் நல்ல ஒரு பொட்டன்ஷியலான பவர்ஃபுல்லான கேரக்டர் கொடுத்திருக்கலாம். கட்சியில ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவுமே இங்க இல்லாம போயிடுச்சு. ஆனா மொத்தமா மாறல, அந்த கதையும் இங்க இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசியில இந்த மூவில ஒரு வில்லனா எடுத்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பவர்ஸ் இல்லாம ஒரு கிரவுண்ட் லெவல் கேரக்டர் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவர் என்ன மாதிரி ரோல் பிளே பண்றாரு சொல்லிட்டு யாருக்கும் பெருசா ஐடியா இல்ல. ஆனா இப்போதைக்கு காமிக்ஸ்ல இருந்து 2 விதமான கேரக்டர்ஸ் கூட லைட்டா மேட்ச் ஆகுறாரு. அது என்னன்றது அப்படி சேர்த்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ரெஜினல் 14 ஒரு காமிக் கேரக்டரோட சிங்க் ஆகுறாரு. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு ஏர் ஃபோர்ஸ் ஜெனரல். இவரு ஹல்க் சம்பந்தப்பட்ட ஆபரேஷன்ல தண்டர்போல்ட் ராஸ்க்கு கீழே வளைஞ்சிருப்பாரு. இவரு கிட்டத்தட்ட அவரு ஒரு பிளாக் கேரக்டர் தான். அது இவர் கூட பக்காவா சிங்க் ஆகுது. ஹல்க் ஸ்டோரியிலுமே இப்போதைக்கு இன்வால்வ் இருக்க சமயத்துல ரெஜினல் 14 ரோலையும் இவர் ப்ளே பண்ணலாம் சான்ஸ் இருக்குது. இந்த மூல ஹடமண்டித்தே ஹல்க் பிளேடையும் வச்சு விளையாட போறாங்க. அதனால இந்த கேரக்டருக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. செகண்ட் ஏஜென்ட் ஜீரோன்ற கேரக்டர், அவரோட அவுட்ஃபிட்டோட இவரோட அவுட்ஃபிட் பக்காவா சிங்க் ஆகுது. ஆனா ஏஜென்ட் ஜீரோன்ற கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மியூட்டன்ட் கேரக்டர். உள்ள ஆர்ஜின் மூவில நீங்க அவரை பாத்துருக்கலாம். ஸ்ட்ரைக்கர் கீழே வேலை செய்வாரு. ஆனா எம்சியூ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இவர் எடுத்துறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா எம்சியூல இப்போதைக்கு மியூட்டன்ஸ் இருக்காங்க. ஆனா எக்ஸ்பென் டீம்ல இப்போதைக்கு எம்சியூல இல்ல. ஆனா வித்தியாசமான வில்லனா இவர் யூஸ் பண்ணலாம். இந்த படத்துல அடமெண்டேட்டா தான் அடிச்சுக்க போறாங்க. இவர் அடமெண்டேட்ல அந்த ஸ்டோரி கூட சிங்க் ஆயிருக்கு. ஒரு ஆள் தான் இவரு. இந்த ரோலையும் அவர் ப்ளே பண்ணலாம். இந்த 2 ரோல் இப்போதைக்கு கெஸ்ட்ல இருக்கு. இந்த 2 ரோல் இல்லன்னு சொல்லிட்டு எம்சியூக்காக ஒரு புது ரோலை கிரியேட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு மால் சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே செட் போட்டோ லீக்ல இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த மூவில சர்பன் சொசைட்டி டீம் மால் துண்டை வெட்டி தூக்கி போட்டாங்க. ஏகப்பட்ட ரூமர்ஸ் மூலமா கன்ஃபார்ம் ஆயிருந்தது. இப்போதைக்கு அந்த டீம்ல இருந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் இந்த மூவில அப்பியர் ஆக போறாங்க. அது டைமண்ட் பிளாக்ன்ற ஒரு கேரக்டர். அந்த ரோசஸ் சலசர்னு ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான் நடிக்கிறாங்க. ஓல்டர் வெர்ஷன்ல பெருசா காமிக் அக்யூரேட்டா அவங்க லுக் இல்ல. ஆனா இப்ப ரீஷூட்ல கிட்டத்தட்ட அவங்க காமிக் அக்யூரேட் லுக் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த பிக்சல்லாம் இங்க யூஸ் பண்ண முடியாது. போட்ட காப்பிரைட் போட்டு இந்த வீடியோ காலி பண்ணிடுவாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் தெரியுது. இந்த வில்லன்ஸ் மொத்தமா இந்த படத்தை வெட்டி தூக்கி போட்டுருக்காங்கன்னா ரொம்ப புவர் எக்ஸிகியூஷன்ல இந்த வில்லன்ஸ் இருந்திருப்பாங்க படத்தை. இந்த கேரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன்ல உருவாக்கப்பட்டவங்க தான் இன்வின்சிபிள் சீரிஸ்ல வந்து லிசர்ட் லீக் டீம். ஆனா அந்த டீமை நம்ம பயங்கரமா அந்த கிரியேட்டர் காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் நான் மார்வல் அந்த டீமை காமிக் கிரியேட்டாவும் படத்துல காமிக்கல. கடமைக்குன்னு படத்தை யூஸ் பண்ணி அந்த கேரக்டர்ஸ் காலி பண்ணிருக்காங்க. மார்வலோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. இந்த மார்வலை இப்போதைக்கு தூக்கி நிப்பட்ட போற ஒரு படமா டெட்பிள் நூல் இருந்தா இருக்க போகுது. வெயிட் பண்ணுவோம். மார்வல் திருப்பி ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுக்கணும். அடுத்த ஒரு செட் போட்டோ இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. அந்த செட் போட்டோல ஷூட்டிங் ஸ்பாட்ல தலையில வவ்வால் மாதிரி இன்னொரு உயிரினத்தை ஏகப்பட தொங்க விட்டு வச்சிருக்காங்க. ஸ்கின்னே இல்லாம தொங்குது. இது என்ன உயிரினம், எதுக்கு இந்த செட்ல இது இருக்குன்னு தெரியல. மூவி நேரத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ரூமருமே இருக்கு. இந்த மார்வல்ஸ் மூவியோட இந்த படத்துல பட்ஜெட் கம்மின்னு சொல்லிட்டு. சோ இந்த படம் ஃபிளாப் ஆனாலும் எங்களுக்கு பெருசா லாஸ்ன்ற மாதிரி தான் மார்வல் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட்டுமே கிடைச்சிருந்தது. அந்த அளவுக்கு மார்வல் யோசிக்க மாட்டாங்க. கேப்டன் மார்வலோட கேப்டன் அமெரிக்கா பேருக்கு இருக்கிற வேல்யூ ரொம்ப அதிகம். அதனால மார்வல் அப்படி யோசிக்க மாட்டாங்க. அதனால இந்த படத்துல எல்லா பிரச்சனையுமே மார்வல் ஒன்னொன்னு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல படமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சிஜில பெருசா எந்த ஒரு இஷ்யூ வைக்க கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஆல்ரெடி கிடைச்ச அப்டேட் படி ரெட் ஹல்கோட சிஜி எக்ஸாக்ட்டா ஷீ ஹல்க் மாதிரி ஒரு லோ கிரேட் சிஜியா இருக்கான். லீடர் லுக் சிஜில ரொம்ப வியர்டா இருக்கான் வேற. ஆனா படத்துக்குள்ள எல்லாத்தையும் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியாக்கணும். நம்ம ஹல்க் தானஸோட அந்த சிஜி மாடல்லாம் ரொம்ப குவாலிட்டியான மாடல்ஸ். அதெல்லாம் ரொம்ப அந்த சிஜி மாடல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா அது ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிருப்பாங்க. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கூட பயங்கரமா இருக்கும். நீங்க ஷீ ஹல்க் சீரிஸ் பார்த்திருந்தீங்கன்னா எந்த சிஜி கட்டுறவனா எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா ஹல்க் மட்டும் சிஜில நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அந்த மாடல் ரொம்ப குவாலிட்டி தயார் பண்ணப்பட்டு ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் ஹல்கோட சிஜி உண்மையா நல்லா எடுத்துட்டு வரணும். அது லீடரா முடிஞ்சா பிராக்டிகல் எஃபெக்ட்ல ஷூட் பண்ணிட்டு இல்ல சிஜி வச்சு என்ஹான்ஸ் பண்ணணும். சிஜி எந்த இடத்துலயும் பிசுறு தட்டக்கூடாது. இல்ல டீச்சர் ட்ரெய்லர் வர சமயத்துல பயங்கரமா மார்வல் ஃபேன்ஸ் அதை போட்டு அடிப்பாங்க. எல்லா பிரச்சனையும் ஃபிக்ஸ் பண்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் அடுத்த வருஷம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. எல்லாத்தையும் ஒழுங்கா ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். இல்லனா ஃபேன்ஸ் அதுக்கு வர தனியா அடிப்பாங்க. அடுத்த இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதா இருந்ததுனால மால் இந்த மூவிக்கான நிறைய ப்ரொமோஷன் பார்த்து வச்சிருக்காங்க ஆல்ரெடி. பட் மூவி ரிலீஸ் ஆகல. ஆனா சின்ன சின்னதா ப்ரொமோஷன் நடக்குது. அதனால இந்த மூவில இருந்து கேரக்டர் லுக்ஸ் நிறையவே நமக்கு ரிவீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம நியூ ஃபால்கன் அத நம்ம டாரஸ்கான ஃபுல் ஃபிளெஜ்டான லுக் ரிவீல் ஆயிருக்கு. அடுத்து நம்ம கேப்டன் அமெரிக்காக்கு ஒரு புது ஹெல்மெட் ஒன்று கொடுத்திருக்காங்க. இதென்ன வினோதமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பாக்குறாங்க. இது ஒண்ணு இல்ல, நம்ம கேப்டன் அமெரிக்கா ரொம்ப ஹைட்ல பறந்தாருன்னா ரொம்ப ஹைட்ல ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும். அதுக்கு ஒரு ஆக்சிஜன் ஹெல்மெட்டா தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல. சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ்ல இருந்து நமக்கு சின்ன சின்ன அப்டேட்ஸ் கிடைக்குது. எது எப்படியோ அந்த படம் நல்லா இருந்தா போதும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் நல்ல சந்திப்போம். டாடா பை गाइस.